இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வருடங்களா இல்லை எவ்வளோ மாதங்களா என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது கேட்குறதுக்கான காரணம், இவ்வளோ வருஷம் பார்க்குற நீங்கள் இல்லை இவ்வளோ மாதங்களாக பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த ப்ராக்டிசஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட ஏன் பண்ண முடியலன்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கணும். ஒன்று, அப்படி நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய தேவைகளுக்கு மட்டும், அதாவது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஈஸியான ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு கொஞ்ச காலம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாம் கற்றுக்கிட்டாலும் கன்சிஸ்டன்சி இருக்காது. சில ப்ராசஸ்லாம் டெய்லியும் பண்ணணும்னு சொல்வேன். நீங்கள் வாழ்க்கை மாறுற வரைக்கும் தினம் தினம் பண்ணுங்கன்னு சொல்வேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பண்ணுவீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுருவீங்க, அதுக்கு அப்படியே அந்த டிஸ்கண்டினியூட்டி வந்துடும். இந்த மாதிரி எவ்வளோ தடவை என் சேனலில் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு பாதியிலே போயிருக்கீங்க? உங்களால் நம்பர் யோசிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை கேட்குறதுக்கான காரணம், என்னோடய சேனலில் இன்றைக்கி ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு 60-70 பேர் தான் வந்து ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஆட்கள். மீதி 40-20% பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் விட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. இந்த வீடியோ முக்கியமாக இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற உங்களுக்காக. இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எந்த அளவுக்கு நீங்கள் இழந்துடுறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன காரணங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. இன்கன்சிஸ்டன்சின்றது நமக்கு வந்து இந்த பயிற்சிகளில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம அந்த இனிஷியலாக காட்டுற இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ந்து இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சில வேறு ப்ரியாரிட்டிஸ்க்காக அவங்க எண்ணங்களை செலுத்திடுவீங்க. இது ரொம்பவே நார்மல். ஏன்னா கான்ஷியஸ்க்கு பொதுவாகவே வந்து மாற்றங்கள் வேண்டாம். முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, ஈர்ப்பு இதில் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த விஷயம் முயற்சி பண்ணாலும் கான்ஷியஸ்க்கு இன்றைக்கி வாழ்க்கையிலேருந்து நீ எந்த மாற்றத்தையும் செய்யாத. ஏன்னா என் வாழ்க்கை இன்றைக்கி நான் பார்க்கும்போது நீ கஷ்டப்படுறியோ எமோஷ்னலாக சந்தோஷப்படுறியோ அது பிரச்சனை இல்லை. இருக்கிற வாழ்க்கையில் நீ மாற்றங்கள் ஏற்படுத்தினா புது விஷயங்கள் அடாப்ட் பண்ணிக்க லேட் ஆகும், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும். அப்போது இந்த ஈர்ப்பு பயிற்சிகள் நீங்கள் செய்யும்போது, இங்கே ஈர்ப்பு பயிற்சியில் நடக்குதா இல்லையான்றது முதல்ல நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். 3 to 4 months ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த இன்கன்சிஸ்டன்சி வருதில்லை. இது காரணம் என்னென்னா, கான்ஷியஸ்க்கு இதன் மூலமாக என்ன அவுட்கம் வரப்போகுதுன்னு தெரியல. இது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்காக நான் ஏன் வந்து தற்காலிகமாக இருக்கிற வாழ்க்கையை மாற்றணும்னு கேட்குது. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிசஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் ரொட்டீன் பெரிய அளவுக்கு கெடுதானா இருக்காது. என்னுடைய சேனல், நான் இது வரைக்கும் பேசின விஷயங்கள், ஈர்ப்பு விதின்றது நம்ம புரிஞ்சிக்க முடியல, வாழ்க்கையில் நடக்காதுன்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய ரியாலிட்டியை எந்த இடத்துலையும் கெடுக்காமல், உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையா, ஒர்க் போகிறீங்களா இல்லையா, உங்களுக்கு என்ன ஏஜ், இதெல்லாம் தாண்டி எல்லாரும் பொதுவாக இந்த பயிற்சியை நம்மளுடைய ரொட்டீன் டேயில் அக்கம்பனி பண்ணிக்கிற மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு பயிற்சிக்கான ரூல்ஸ் நான் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இந்த ரியாலிட்டியோடு ஒன்றி தான் இந்த பயிற்சியை செய்யணுன்றதில் ரொம்ப நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். மிஞ்சி போனால் ஒரு ஃபுல் ப்ராக்டிசஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் கூட, எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் என்னுடைய ஃபவுண்டேஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்றது வந்து லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸ்னு சொல்லுவேன். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை இருக்காது. ஆனால் அதை கான்ஷியஸ் வந்து ரொட்டீனை நீ டிஸ்டர்ப் பண்ணுற, வாழ்க்கையை மாற்றுறன்னு உங்களை சொல்லுது அப்படின்னா டெஃபினெட்லி இங்கே நீங்கள் யோசிக்கணும். ஸோ முக்கியமாக கான்ஷியஸ்க்கு இந்த மாற்றங்கள் பயம் அப்படின்றனால இந்த இன்கன்சிஸ்டன்சி ஈஸியாக கொண்டு வந்துடும். ரெண்டாவது காரணம் என்னவாக இருக்கலாம்னா, நம்ம இங்கே ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை ஏற்றுக்க மாட்டாங்களோ, இல்லை அவங்க முன்னாடி இது எப்படி பண்ணுறது, இல்லை அவங்ககிட்ட சொன்னால் என்ன யோசிப்பாங்கன்ற மாதிரி நம்ம சில நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போதோ, இல்லை உங்களுடைய நம்பிக்கைகள் வேறு வழியில் மாறும்போதோ நம்ம சரௌண்டிங்ஸ் ஒரு அக்செப்டன்ஸை பார்க்க முயற்சி பண்ணுவோம். பொதுவாக இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய பர்த் வந்த ரிலிஜன் வச்சுப்போமே. உங்களுக்கு சடனாக இன்னொரு ரிலிஜன் மேலேயோ இன்னொரு கடவுள் மேலேயோ உங்களுக்கு பற்று வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வெளியே சொல்ல யோசிப்போம். காரணம் என்னென்னா, மற்றவங்க ஏதாவது வித்தியாசமாக பார்ப்பாங்க,
ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை நாட் ஓன்லி ஆன் ரிலீஜியன் சைட் அண்ட் எனி பிலீஃப் சிஸ்டம் நம்ம வந்து வெளிப்படையாக மாற்றிக்க தயங்குவோம். அப்படி ஒரு காரணம் தான் ஈர்ப்பு விதியை நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது கூட சொல்லலாம். சில பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வீட்டில் நான் வந்து வேறு ஏதோ வழியில் போகிறேன்னு நினச்சிக்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இல்லை இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன்னு சொன்னாவே என்னை வித்தியாசமாக வீட்டிலலாம் கேட்குறாங்க. இல்லை நான் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை இதெல்லாம் நான் பண்ணாலும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வேறு மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க, நான் எப்படி மாற முடியும்னு. உங்கள் மாற்றங்களுக்கு இந்த சமுதாயத்தையோ உங்கள் சுற்றி இருக்கிற சில சுச்சுவேஷன்ஸையோ நீங்கள் காரணமாக சொல்லிட்டுருப்பீங்க. இதுவும் நீங்கள் வந்து இந்த பயிற்சிக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கலாம். அப்போது இதெல்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்கோன்னா, இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சிங்கன்னா பர்சனல் லைஃப்பை நம்ம மாற்றிக்க முடியாது. நம்ம முடியாது அப்படின்றது இந்த பயிற்சியில் அப்படி ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வந்து செய்யவே முடியாது, இது செஞ்சால் உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் வருன்ற மாதிரி எந்த விஷயமே நம்ம இங்கே கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சில காரணங்களுக்காக உங்கள் கான்ஷியஸ் வந்து ஏமாற்றி உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் செயல்படுத்த விடாமல் பார்த்துக்கும். இதில் மூணாவது ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒன்று. முதல் 2 காரணங்கள்லாம் தாண்டி நீங்கள் வந்து இப்போது பயிற்சியெல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போட்டுருவீங்க. இல்லை ஒரு மாதத்தில் 10 நாள் பயிற்சி பண்ணுறது, அப்புறம் திரும்ப எப்போ டைம் கிடைக்குதோ பயிற்சி பண்ணுறது. இந்த சுச்சுவேஷன் இருக்கிற பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸை டிட்டாச் பண்ணி பண்ணும்போது, நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிற நாட்களில் நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களை வந்து உங்கள் கான்ஷியஸ்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. இது எவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்கலாம்னா, என்ன கேட்டால் ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு 2 நாள் 3 நாள் என்னால் பண்ண முடியல, இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டிக் பண்ண முடியலன்னா ஸ்டில் ஓகே. பட் நான் கொடுத்துருக்க எல்லா ப்ராசஸ்க்குமே ஒரு ஆல்டர்னேட் இருக்கும். அதாவது இதை பண்ண முடியலையா, சரி இந்த மெத்தட்லையாவது பண்ணுங்கள். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, இந்த மாதிரியாவது பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது சுச்சுவேஷனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா, பரவாயில்ல இந்த மாதிரியாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆல்ட்ரேஷனை கொடுத்துருப்பேன் நான். காரணம் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்கிற அந்த மாற்றங்களை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணி பண்ணும்போது உணர முடியாது. ஒரு கிராஃப் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மைண்டு மேலே போகும், அப்புறம் கீழே வரும். ஒரு மாதிரி ரேண்டம் தாட்ஸ்லேயே லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பீங்க. இல்லை பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த ப்ராக்டிசஸ் பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ப்ராக்டிஸில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காமாக இருக்குது, லைஃப் கம்ஃபர்டபுளாக போகுது, ஆனால் நான் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கலை அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த ப்ராக்டிஸை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அது எழுதுறது, கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நான் சொல்லியிருக்கிற டீடாக்ஸ், அப்புறம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா சொல்லியிருப்பேன். இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு 3 to 4 months பண்ணும்போதே நீங்கள் என்னோடய சேனல் திரும்ப வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றங்களாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணால், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் மேஜிக் மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே மேஜிக் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால நீங்கள் வந்து ரைட் பிளேஸ் ரைட் டைமில் ஒரு ரைட்டான சுச்சுவேஷன் இருப்பீங்க. இதை அனுபவித்து புரிஞ்சு மாற்றங்களை பார்த்தவங்களுக்கு புரியும். நான் இன்றைக்கு வரைக்கும் எதிர்பார்க்காத செய்ய முடியாத ஒரு பிஸ்னஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யோசிக்கவே இல்லை இந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நான் வெளியே வந்து இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணுவேன், நான் வேலையை விட்டு மாறிட்டேன். நான் இந்த கண்ட்ரிக்கு போய் நான் வேலை செய்வேன் நினச்சே பார்த்தது கிடையாது, கனவாக மட்டுமே இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன், இல்லை ஒரு பிஸ்னஸில் நீங்கள் செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அந்த ஒரு புது வழியை வந்து கான்ஷியஸ் உருவாக்க ஆரம்பிக்கும். அதான் நான் சொன்னேன், இந்த ப்ராசஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரைட் பிளேஸில் ரைட் டைமில் உங்களுடைய தாட்ஸை நீங்கள் செலுத்திருப்பீங்க. உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஸோ இந்த பயிற்சி வந்து வாழ்க்கையை மாற்றும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுன்றதெல்லாம் உண்மை தான். அதை வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக வந்து 2-3 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது தான் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் ஒரு இனிஷியல் 3 to 4 months ஸ்டிக் பண்ணுறதுனால கூட உங்கள் லைஃப்பில் இனிஷியலாக இருக்கிற சின்ன சின்ன தடைகளை நீங்கள் ஈஸியாக உடச்சிட முடியும். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட முடியும். என்னோடய அனுபவத்தில் எனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்குமே என்னுடைய உழைப்பும் ஆக்ஷனும் காரணமாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு என் சிந்தனை வேடிக்கை பார்க்காம என்னோடய தேவைகள் மேலே தெளிவாக இருந்துச்சு. அந்த தேவைகளை கான்ஷியஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால் சரியான டைரெக்ஷனை காமிச்சது, சரியான இடத்துல உட்கார வச்சுது. என்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களுமே சரியாக அமைஞ்சதுக்கு காரணம் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஈர்ப்பு விதின்றது ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய சேனல் பார்த்தேன், நிறையா புக்ஸ் படித்தேன், இது பிரச்சனை, இது பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அந்த பயிற்சிகளை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணீங்கன்றது தான். நன்றி.